Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான weight loss ரெசிபி தான் பார்க்க போறோம். Oats omelette ரெசிபி எப்படி பண்றது தான் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். just ஒரு 5 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1/2 கப் அளவுக்கு oats எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய பவுல்ல மாத்திக்கலாம். நான் இப்போ இதில் பால் சேர்த்து கலக்க போகிறேன். உங்களுக்கு பால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தண்ணியை சேர்த்து கூட நீங்கள் இதை கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இது நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா கெட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டைகள் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற அளவுகள் எல்லாமே ஒரு 4லேருந்து 5 ஆம்லெட் வரைக்கும் வரும். அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பிளெண்டரில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கணும், அதனால தான் நான் பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கையில் அரையிறதா இருந்தாலும் ரொம்ப ஃபைனாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஓட்ஸ் ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகி இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா துருகின கேரட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இது கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையான மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஆம்லெட் ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆம்லெட் ஊற்றுங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வெந்தாலே போதும். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்ட பிறகு திரும்ப ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் ஆம்லெட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.